ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புக்கு தடை விதிக்க போகிறாங்களாம். இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான அறிவிப்பை மார்ச் 21 ஏப்ரல் 21 வரைக்கும் வெளியிட்டாங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள், நிரந்தர பணியிடங்கள் அப்படின்ட்டு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த 3234 பேரை நியமிக்கிறதுக்கு உண்டான அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசு பஸ் அந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த அரசு பஸ் என்ற இணையதளத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டு அந்த அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் அந்த அறிவிப்புகள் அனைத்துமே முடித்து வைக்கப்பட்டதுங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஸோ முக்கிய தேதிகள், விண்ணப்பிக்க துவங்கும் நாள், ஓகேங்களா. ஸோ விண்ணப்ப திருத்தங்கள் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் இவர்கள் தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது விண்ணப்பங்களில் மிஸ்டேக்ஸு, ஏதாவது தவறுதலாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தேதிகளை கேட்குறாங்க. வெறும் 10,000 பேர் தான் இந்த விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ 7,000 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ விண்ணப்பத்துடைய டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது 24ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு கிளியராக தெரியப்படுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர் தற்சமயம் போராட்டங்களை நடத்துகிறாங்க. எங்களுக்கு பணி நிரந்தரத்தை உடனடியாக வழங்குங்க, எங்களுக்கு அரசு நிரந்தர பணியிடங்களை கொடுங்க அப்படின்ட்டு நிறைய தரப்பின மக்கள்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான அரசினுடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுடைய அறிவிப்பும் விரைவில் வர இருக்கு. இப்போதைய டைமில் பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டருக்கு உண்டான அறிவிப்பு போயிட்டுருக்கு. ஸோ விண்ணப்ப திருத்தங்கள் யாராவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றிலிருந்து விண்ணப்ப திருத்தங்களை பண்ணிக்கோங்க. விண்ணப்ப திருத்தங்கள் முடிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பு வருங்க. பணி நிரந்தரம் கோரி கீழம்பாக்கத்தில் தற்காலிக அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்ய கோரி தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இன்று கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பணி புறக்கமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு தற்காலிக ஊழியர்களாக 300க்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது தவிர ஒரு நாள் ஊதியமாக 750 250 நாள் பணி நாட்கள் முடித்த பிறகு நிரந்தர பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அப்பொழுதே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அப்போவே நாங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக எடுத்துக்கிறோம், 250 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒர்க் பண்ணவங்க இப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி போக்குவரத்து கழகத்தில் இப்போ தான் அப்ளிகேஷனில் ஒரு குளறுபடி. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்த ஊழியர்களை ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தை ஒரு பக்கம் ஏகாப்பட்ட திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் எங்களுக்கு இப்போ பணி நிரந்தரத்தை பண்ணலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. அப்ளிகேஷன்ஸில் ஒரு பக்கம் குளறுபடி. 1150 ரூபா எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. ஃபீஸ் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்கிற தேர்வுகளை விட இந்த தேர்வுடைய அப்ளிகேஷனுடைய தேர்வு
போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எது அடிப்படையில் இந்த ஃபீஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்றது இதுவரை இன்னும் யாருமே இன்னும் கிளியராக சொல்லலை. ஸோ ஃபீஸஸ் எல்லாமே அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்றது போக்குவரத்து கழகம் தான் இதற்கு உரிய விளக்கம் தருவாங்க அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ஒரு லைசன்ஸ் வச்சுருவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப திருத்தங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ஒருத்தர் வந்து ஒரு 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தனியார் பஸ்ஸில். அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கு அவருக்கு அவசியமே இல்லை. அதனால் கண்டக்ட் லைசன்ஸ் அவர் எடுக்கவே இல்லை. இப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 2 தினங்களில் அவரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசு வெளியிட போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. இதை வந்து யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய தலைவர் அமைச்சர் வந்து எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் நமக்கு கொடுப்பார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு என்னவா வரும் அப்படின்றது கேள்வியாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிதாக பேருந்துகள் வாங்கப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு எஸ் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கடந்த ஆட்சியை காட்டிலும் தமிழக அரசுடைய இந்த ஆட்சியில் போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருது அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படுற அளவுக்கு எண்ணிக்கைக்கு 2 மடங்காக வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களும் கொள்முதல் செய்யப்படுவார்கள், ஊழியர்களும் எடுக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வேகன்சிஸும் இந்த ஆண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ கூடுதலான வேகன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நமக்கு வெளியிட போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் போராட்டு வராங்க. ஒன்று பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, இல்லை பணி நிரந்தரம் பண்ணுங்கள், இல்லை புதிய ஆட்களை எடுங்க. இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளுக்கு நாள் வந்து அங்கங்கே மாவட்ட வாரியாக இருக்கிற தலைமையகத்தில் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே போராட்டங்களை தொடர்ந்துட்டு தாங்க வராங்க. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான முடிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் எடுக்கப்படும் பொழுது. ஏன்னா இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ எடிட் டைமு 24ஆம் தேதியோடு எடிட் டைம் முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அளவில் புதிய காலி பணியிடங்களை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாங்க. டிரைவர் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் தனியாக எடுக்கலாம், கண்டக்டர் லைசன்ஸ் தனியாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக போக்குவரத்து கழகத்தில் வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை அதிக அளவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் முதலுதவி சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேட்சு, கண்டக்ட் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா முதலுதவி சர்டிஃபிகேட்டை உடனடியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள். மற்ற இடத்துல நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயாவது வாங்கினீங்கன்னா அது செல்லத்தக்கதாக ஆகும். செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அக்செப்ட் பண்ணுறது. ஆனால் பட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வழங்கப்பட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் வர இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கவலையே பட வேண்டாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பை விரைவில் அறிவிக்க இருக்குது. இதற்குண்டான அறிவிப்பை நீங்கள் ரெடியாக இருக்கோங்க. போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷனை டேட் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. கவலையப்பட வேண்டாம் நண்பர்களே. இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.